la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 99432 99940. மணிப்பூரை கவனிங்கன்னு இப்போ ஒரு விமர்சனத்தை மோகன் பகவத் வைக்கிறாருன்னா அப்போ கவனிக்கலைன்னு அர்த்தம் ஆயிடுதுல. அரசு ஒரு வருஷமா இருந்தும் அங்க சரி செய்யல. இதை முதல்ல யார் செய்வாங்கன்னு ஒரு 99 மார்க் வாங்கின ஒருத்தனை வந்து சென்டம் வாங்கினா படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள்ட்ட எதிர்பார்ப்பு அதிகம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நீங்க செய்யல, அதை கவனிங்கன்னு அர்த்தம் ஆகுதுல்ல சார். அப்படி நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க பண்ணிக்கலாமே. நீங்க எப்படி பண்ணி நான் என்ன சொல்ல போறேன்? நான் என்ன 99 வாங்கின ஒருத்தனை நல்லா அப்படின்னு ஒரு வாத்தியார் சொல்றாருன்னா 100 வாங்கணும்னு அர்த்தம். உன்ட்ட எதிர்பார்ப்பு அதிகம்னு அர்த்தம். மணிப்பூர் விஷயத்தை பற்றி நான் 100 முறை சொல்லிட்டேன். அங்கே சட்டசபையை கலைச்சாலும் பரவாயில்ல, அந்த முதலமைச்சரை மாற்றினாலும் பரவாயில்ல, அது செய்யணும்னு நான் என்னுடைய தனிப்பட்ட நான் மணிப்பூர் கலவரம் நடந்தோம். இன்னைக்கு நான் RSS தலைவர் என்ன சொல்லாருன்னு நீங்கள் பழச மணிப்பூர் பற்றி பாண்டே என்ன சொன்னான்னு பாருங்க. நான் மாற்றியே சொல்ல மாட்டேன். மணிப்பூரில் நடந்தது ஒரு அரசின் நிர்வாக தோல்வி. எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதற்கு சட்டசபையை கலைக்கணுமா கலைங்க, ஆட்சியை முடக்கணுமா முடக்குங்க, முதலமைச்சரை மாற்றணுமா, எனக்கு அது பிரச்சனை. எனக்கு அங்கே அமைதி நிலவணும். அங்கே அமைதி நிலவாமல் வருஷக்கணக்காக இருக்கிறது ஏற்க முடியாது. இது வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இதை மோகன் பாத் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் நான் உடன்படுகிறேன் அப்படின்னு நாங்கள் வரல. மோகன் பாத் அவர்கள் வெளிப்படையாக பேசுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே பாண்டே சொல்லிட்டாரு நான் சொல்ல வரேன். அதில் எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. கண்ணியமான ஒரு பிரச்சாரம் வேணும், ஒரு சமமான ஒரு ஃபீல்டு வேணும், போட்டி வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்கனவே எதிர்கட்சிகள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தல் சமமாக நடக்கல, பிரச்சாரத்தில் நான் 15 தடவை சொன்னேன், 16வது சொன்னேன். இது பிஜேபி செய்யலைங்கிற விஷயம் கிடையாது. ஒரு RSS வந்து ஒரு தாயா தகப்பனா அண்ணனா RSS தொண்டர்களுக்கும் பாஜக கட்சியினருக்கும் எல்லோருக்கும் சொல்லிற விஷயம் நிறைய. நான் பாருங்க, இன்னைக்கு அண்ணாமலை வந்து நிற்கிறார், இன்னைக்கு தமிழிசை வந்து நிற்கிறாங்க, பல பேர் வந்து. இவங்கெல்லாம் யாரும் பிஜேபியிலேருந்து வளர்ந்தவங்க இல்லை, இவங்கெல்லாம் யாரும் சங்கத்திலேருந்து வளர்ந்தவங்க இல்லை. ஆனால் இப்போ நம்மளை சேர்க்காம இருக்க முடியுமா? இவர் வளர்ந்தால்தான் கட்சியை வளர்ந்துருக்கு, ரைட்? அப்போ நிறைய பேர் உள்ள வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பிஜேபியில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பலருக்கு வந்து RSS கேம்பில் பயிற்சி கொடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் அவர். பிஜேபியில் உள்ள நிர்வாகிகளுக்கு RSS பயிற்சி முகாமில் கொடுப்பாங்க. இங்கே இது என்ன இயக்கம்? எதனால நாங்கள் பிஜேபி நீங்க இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கீங்க, வி வெல்கம் யூ. பட் வாட் இஸ் பிஜேபி, ஒய் பிஜேபி, வாட் வி டூ ஹியர் அப்படின்னா உங்களுக்கு 10-15 நாள் கேம்ப் இருக்கும். எதையுமே இல்லாமல் காலைல சாயந்தரம் வெறும் வகுப்பு கிளாஸ் எடுப்பாங்க. உலகத்தில் எங்கேயும் கிடையாது. உலகத்தில் எங்கேயும் கிடையாது. உட்கார்ந்து மண்டை நிறைய உட்காருவாங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி, கோல்வர்கர், காஷ்மீர் பிரச்சனை, திரங்கா யாத்ரான்னு என்னமோ, அகண்ட பாரதம், அவர் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன? இது உட்காந்து நீங்க மண்டை என்ன மண்டை காஞ்சிரும் உங்களுக்கு. எல்லா பிஜேபி நிர்வாகிகள்கிட்ட போய் கேளுங்க, எல்லாருக்கும் அந்த பயிற்சி உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்க, அவங்க ஒழுக்கம் சொல்லி தராங்களா? பார்ட்டி எதுக்காக ஆரம்பிச்சோங்கிற அடிப்படை பேஸ் நமக்கு தெரியணும். அப்பதான் ஐடியாலஜிக்கல் பிடிப்பு இருக்கும். அப்பதான் கட்சியை நமக்கு நோக்கம் என்னங்கிறது தெளிவா இருக்கணும். இதை அவர்கள் சொல்லி பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் இதில் தான் சொல்றாங்க. இப்போ இந்த சிக்கல் வராதா சார்? பிஜேபி RSS விட ஒருத்தரோட இமேஜ் மேல வருதுன்னா, இல்ல RSS பிஜேபியோட இமேஜ் தான் மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிருப்தி உள்ள வராதா? முதல்ல RSS பொறாமை கொண்ட இயக்கமே கிடையாது. திருமாவளவனும் அவர் மட்டும்தான் சாட்சி. RSS எப்படி இயக்கம்னு திருமாவளவன் அவர்கள் பேசினதை நீங்க எடுத்து பார்க்கணும். RSS எப்படிப்பட்ட இயக்கம் திருமாவளவன் பேசினது. அதை மாதிரி தியாகம் பண்றவங்க, அதை மாதிரி குடும்பம் குட்டி விட்டுருந்தவங்க, அதை மாதிரி வந்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, என்னைக்காவது ஒரு RSS உடைய மாவட்ட செயலர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? இது அவர் எழுப்பின கேள்வி. நான் சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட இல்லை. நான் சொல்றேன், இன்னும் 2 வரி சேர்த்து சொல்லு. RSS உடைய மாவட்ட தலைவர் யாரும் உலகத்தில் யாருக்காவது தெரியுமா? RSS உடைய மாநில தலைவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? மற்ற நிர்வாகிகள் பத்தி பேச்சே இல்லை. நான் மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகியுமே தெரியாது. அப்படி தங்களை ஒடுக்கி கொண்டு, புரியுங்களா? இன்னைக்கு RSS ஒரு செல்வாக்கு பெற்ற இயக்கம். ஒருத்தர் வந்து நான் தான் RSS மாநில தலைவர்னு எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லுவீங்களா? அப்படியா சார் வாங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த இயக்கம் எப்படிப்பட்ட வீச்சு கொண்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி யாரா வந்து பார்த்துருக்கீங்களா? வெளியே தெரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? அவர்கள் வந்து தங்களை முன்னிறுத்துறதே கிடையாது. இதை சொன்னது திருமாவளவன். மேடையில் பேசும்போது பின்னாடி 15 பேர் நின்று பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறார் இந்த கேள்வியை. RSS தலைவர் மேடையில் பேசுறாரு, 58 பேர் RSS தொண்டர்கள் முண்டிடிச்சு பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அவர் பின்னாடி நிற்கிறீங்களேங்கிறது தான் சொல்றாரு அவர். அப்படி எங்கேயுமே முன்னிறுத்தாத, பேட்டி கொடுக்க ஆசைப்படாது. எங்கேயா நீங்க பேட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்கெல்லாம் இயக்கம் கிடையாதா? நூற்றாண்டு கண்ட இயக்கம், அவங்களே முன்னிலைப்படுத்த கூடாது.
இந்த பொறாமை பிடித்தவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாதவர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, வாஜ்பாய் பெருசாயிட்டாரு, வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் சண்டை, நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சண்டை, நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் சண்டை. இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பொறாமைன்னு இல்லை சார், இது இயக்கம் பெருசா இருக்கணும், இயக்கத்தினுடைய கொள்கைகள் முன்ன இருக்கணும். ஒரு தனி நபரை விட இயக்கம் தான் பெருசா இருக்கணும். தனிநபர் வளர்ந்து இயக்கத்துக்கு மீறி என்ன செஞ்சிருக்காரு? 370 யாருடைய கொள்கை? அகண்ட பாரதம் யாருடைய கொள்கை? யூனிஃபார்ம் சிவில் கோட் யாருடைய கொள்கை? ராமருடைய கோயில் யாருடைய கொள்கை? இமேஜ் இயக்கத்தை விட பெருசா போகுது இல்ல, பெருசாது சிறுசாது. என் வேலை என்ன? நீங்க இருக்கீங்க சார், உங்க புள்ள வந்து 100க்கு 100 வாங்குறாரு, உங்க பேச்சை கேட்க மாட்டாருன்னா கூட நீங்க பேசாம இருப்பீங்க. வீட்டுக்கு கரெக்டா வந்துடுறாரு, அம்மா பேச்சை கேட்கிறாரு, தம்பி உங்க பேச்சை உங்க அம்மா உங்க ஒய்ஃப் சண்டைக்கு வந்துருவாங்க, ஏங்க அவனை சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் கரெக்டா செய்யறாரு. உங்க பேச்சுக்கு நான் அடங்கலங்கிறதே போல, அப்படி அடங்கலனே ஒரு தாச்சுக்கு உங்க பேச்சை உங்க பையன் கேட்கல. ஒரு பாயிண்ட். நல்ல மார்க் வாங்குறான், ஒழுங்கா படிக்கிறான், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறான், சாப்பிட்றான், தூங்குறான், தங்கச்சி சப்போர்ட், அம்மா சப்போர்ட். நீங்க என்ன செய்யுங்க? வாய் மூடிட்டு தான் இருந்தாலும் நீங்க தம்பிகள்லாம் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம பேச்சு அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. படிக்கிறான், உங்களுக்கே பயன் கிடைச்சிடும். அவன் படி, நீ நான் தான் சொல்லுவேன், எல்லா தப்பு சொல்லுவாங்க, நீ படி ஊர் சுத்து. என் கூட பிறந்த அண்ணனுக்கு ஹீஸ் நோ மோர், அந்த ஒரு அண்ணன் அவன் வந்து படிக்கவே மாட்டான். ஸ்கூல்ல வந்து அதை படிக்க மாட்டான். மார்க் தெளிவா வாங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஆண்டு என்ன கொடுத்துருந்தான், கிளாஸ்லேயே அவன் கவனிச்சிருவான். அதனால வீட்டுக்கு வந்து படிக்கிறங்கிற வீட்டுக்கு வந்து படிக்கவே மாட்டான், வீட்டுக்கு வந்து ஊர் தான் சுத்திட்டு இருப்பான். ஆனா கிளாஸ்ல அப்சர்வ் பண்ணா அப்படியே மணிமணியா எழுதிடுவான், அப்படியே பூரா மார்க் வாங்கிடுவான். நான் என்ன காப்பி பண்றேன் அவன்கிட்ட வந்து, அவன் வீட்டில் படிக்க மாட்டான், நானும் வீட்டில் படிக்க மாட்டேன். அவனுக்கு இருக்கிற கூறு எனக்கு இருக்கணும்ல, எனக்கு இல்லை. அவன் வாங்கின மார்க்கு நான் வாங்கல, இவ்வளவுதான் பாயிண்ட். அவங்க பர்பஸ் சால்வ் ஆகும்போது யார் கோச்சுக்கிட்ட போறா? ஆனா இயக்கம்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி 100 ஆண்டு கண்ட இயக்கம், அப்ப அது இன்னும் 100 ஆண்டு காணணும். ஆனா தனிநபர்கள் இமேஜ் அதை விட பெருசா இருக்கிறது அதனுடைய வீச்சுக்கு யாருமே கவலைப்படல, நீங்களும் கவலைப்படாது, யாருமே கவலைப்படல. அவங்க வந்து இதை மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த முயற்சி அமித்ஷா நடந்துச்சு, அத்வானிகிட்ட நடந்துச்சு. அத்வானி ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு அந்த ஒரு வரியோட இந்த பாயிண்ட்ல முடிக்கிறேன். உன்னை அவர் இருக்கும் போதே நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பேச்சு வருது. இன்னுமே அவர் நல்லா இருக்கிறார். அதாவது அவர் இந்த பிரைம் மினிஸ்டருடைய ரேஸ்ல இருக்கும் போதே நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பேச்சு வருது. 2012-13 வாக்கில் அவர் 3வது முறையாக 2013 குஜராத் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த பேச்சு அவர் பேர் அங்கே அடிபட ஆரம்பிக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ இதே பொறாம பிடிச்ச கேள்விதான். இப்போ நீ இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்றாங்க, என்னப்பா அவங்க வச்சு. அப்போ அவர் தான் அழகா சொல்றாரு, இந்தியா தான், இந்த நாடு தான் அப்படிப்பட்ட நாடு. உன்னை விட உன் புள்ள கெட்டிக்காரன் சொன்னா தகப்பன் பெருமை அடைவான். உன்னை விட உன் புள்ள கெட்டிக்காரன் சொன்னா அவுரங்கசீப்பு தான் வந்து அப்பனை கொள்ளுவான். வரலாறு. அவன் அப்பனை கொண்டிருக்கான், அண்ணனை கொண்டிருக்கான், அவன் நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அவன் கடைசி பையன். இந்தியாவில் அப்படி கிடையாது. அப்பாட்ட போய் உங்க பிள்ளை பயங்கரங்க அப்படின்னா யார் பிள்ளை அப்படின்னு சந்தோஷப்படுவார். என்னது அவனா பெரிய ஆள் சொல்ற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போக மாட்டார். அதனால ஆர்எஸ்எஸ் விட பிஜேபி பெரிய ஆளானா, பிஜேபியோட மோடி பெரிய ஆளானா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. தலைவன் பெரிய ஆளாக நம்ம வேலை நல்லபடியாக நடக்கும்.